ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொனலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. குரு வக்ர பயிற்சி பலன்கள். தலைமை சுபகிரகமான குரு வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து வக்ர நிலையை அடைகிறார். வக்ர நிவர்த்தி எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வருகின்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி, ஏறத்தாழ ஒரு 4 மாதங்கள் 116 நாட்கள் இவர் வக்ர நிலையில் இருக்க போகிறார். தலைமை சுபகிரகமே வக்ரம் அடைஞ்சிட்டா எப்படி பலன்கள் ஏற்படும்னு எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு ராசி லக்னத்துக்கு அவர் அசுபராகவும் வருவார், சுபராகவும் வருவார். 12 ராசிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை தான் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். குருன்னு சொல்லும்பொழுது கட்டு பணத்துக்கு சொந்தக்காரர், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பேர், அதே போல் நிறைய சொத்து பத்துகள் சேர்றது, ஒரு பூர்வீக சொத்தை அனுபவிக்கணும், சொத்துக்கள் 2-3 சொத்து இருக்கணும், நகைகள் வாங்கினா நிறைய சேரணும், அதை போட்டு அனுபவிக்கணும், நல்ல ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கணும், சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு இதெல்லாம் வகிக்கணும், ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்துறையில் ஒரு சிறப்பாக செயல்படணும், அப்படி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு சுப நிகழ்வுகள் அனைத்துக்குமே காரணகர்த்தா அவர் தான். குரு வந்துட்டாலே குரு பலன் வந்துருச்சா, ஆண் பெண் திருமண வயதை எட்டிட்டாங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு வீடு வாங்க முடியுமா, வயதுக்கு ஏற்ப 6 வயது குழந்தையிலேருந்து ஒரு 90 வயது குழந்தை வரைக்கும் அந்த வயதுக்கு ஏற்ப சுபகாரங்கள் நடைபெறுவதற்கு கோச்சாரத்தில் அவர் வரும்பொழுது வேகமாக செஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்பேற்பட்ட ஒரு சுபகிரகமான குரு வக்ரநிலை அடையும் பொழுது என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுவது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தந்துருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான பரிகாரங்களையும் இறை வழிபாட்டினையும் செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கவிருக்குன்னு பார்க்கவிருக்கோம். குருவானவர் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 8-11க்கு உரியவர். ஏன்னா சுக்கிரனுடைய வீடு அல்லவா ரிஷபம். இதற்கு குரு நன்மை செய்யாதவர் என்றாலும் இப்பொழுது ராசியில் அமர்ந்த குரு 8-11க்குடையவராக இருந்தாலும் குரு லக்னத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது, ராசியையோ லக்னத்தையோ தொடர்பு கொள்ளும் பொழுது முதல்ல நம்மளுக்கு நல்ல சிந்தனைகள் உருவாகும், ஒரு பேர் புகழ், அதே போல் ஒரு ஆன்மீக நாட்டம் இதெல்லாம் கொடுத்துரும். ஒரு செயலை செய்வதற்கு யாரை போய் பார்க்கணும், எந்த செயலை செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் எல்லாம் தூண்டிவிடும், ஒரு செயல்பாட்டை ஊக்குவிக்கும், இப்படிலாம் சொல்லலாம். கடந்த சில மாதங்களாக குரு பயிற்சி ஆனால் கூட என்னதான் நான் நல்லதுன்னு நினச்சி ஒரு விஷயம் போனால் கூட அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் சைடாக தோணலாமா, அதில் ஏதோ ஒரு எதிர்மறையான செயல்பாடுகள் நடக்குது, எனக்கு நிறைய தடை தாமதமாகுது, என்னுடைய முயற்சிகள் பலிதமாக மாட்டுது, நீங்களும் நல்லா தான் சொல்லியிருந்தீங்க குரு பயிற்சி பலன் ரிஷபராசிக்கு நல்லா இருக்கும் அப்படின்றவங்கலாம் மனம் தொய்வடைந்து விடாதீங்க. என்றைக்குமே ஒரு சில காலகட்டங்கள் நம்மளுடைய தசாபுதியையும் இணைத்து பார்க்கணும். தசாபுதி நல்லா சிறப்பாக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும். இந்த காலகட்டம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு மென்டல் ப்ரெஷர் தான் நிறைய இருக்கும். அதனால் ஒரு மன அழுத்தமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு செயல்பாடும் நமக்கு போனாலும் ஒரு ப்ராப்பரான ஒரு இது கிடைக்கலையன்றவங்களுக்கெல்லாம் இந்த வக்ர காலம் உங்களுக்கு பல சிறப்புகளை கொடுக்கும். ரிஷபத்திற்கு குரு வக்ரம் ஒரு வளமான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வக்ர காலத்தில் குருவானவர் உங்களுடைய 8-11க்குடையவர் இந்த காலகட்டம் வக்ரமாகி அடுத்த ராசிக்கு போல் உங்கள் ராசியிலேயே தான் வக்ரமாகி பின்னோக்கி செல்கிறார்னா, இது வரைக்கும் இந்த முயற்சிகள்லாம் தடைப்பட்டது, எனக்கு ஒரு பலிதம் ஆகலை அப்படின்றவங்களுக்குலாம் எப்பயோ போட்டிருப்பீங்க முயற்சி, அதை நீங்கள் மறந்துட்டுருப்பீங்க. அதற்கான ஒரு நல்ல ரிசல்ட்லாம் இப்படி கொடுக்கும். ஒரு தொழில் பொருளாதாரம் இதற்கெல்லாம் உங்களுக்கு சனி இதற்கான ஒரு இனிஷியல் நம்மளுக்கு முன்னெடுத்து வைப்பார். அவரும் இப்போ குரு வக்ரமானவனே அவரும் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுவார். உங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதியே குரு தான். இது வரைக்கும் தொழிலில் தேக்கமாக இருந்தது, ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் எங்களுக்கு வரலாமா, முதலீடு போட்டு எல்லாமே நிற்குது அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஒரு மணி ஃப்ளோ நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் பிறப்பு ஜாதகத்திலேயே குரு வக்ரமாக இருக்கும்போது மிக அருமையான நல்ல பலன்களை இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சுப நிகழ்வுகள், சுப செயல்பாடுகள், அதற்கான துவக்கங்கள் இதெல்லாமே நடைபெறும். தசாபதிகளாக நல்லா சிறப்பாக இருக்கும்பொழுது பலன்கள் இது வரைக்கும் ஒரு தடை தாமத்துடன் இருந்தவங்களாம் நல்லா ஒரு எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடந்து உங்களுக்கு மன நிறைவை தரும்லாம்.
நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறும்னு சொல்லலாம். ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடன் முதல்ல அடைஞ்சிடும். ஒரு கெட்ட பெயர்லாம் போயிடும். கடன்காரன்ப்பா இவனுக்கெல்லாம் பணம் கொடுத்தா திரும்பியே வராது அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடன் வந்து முதல்ல அடைச்சிடுவீங்க. அதே போல் குருனாலே கல்வி, வித்தை, ஒரு ஞானம், ஒரு தெளிவு, ஒரு ஆசிரியர், ஒரு குரு, நம்மளுக்கு ஒரு நல்ல குருமார் கிடைக்கிறது, மாணவர்களுக்கு ஒரு நல்ல படிப்புக்கான ஒரு வழி கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். குருவை பொறுத்த வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு இது ரொம்ப சிறப்பான காலகட்டம். இது வரைக்கும் படிக்க முடியல, படிச்செல்லாம் மறந்துடுச்சு. ஒரு +2 படிக்கிற பசங்களாம் இது வரைக்கும் படிக்காமையே இருந்திருப்பான். இந்த ஒரு 2 மாதம் அவன் படித்து பாருங்கள், அப்படி வந்து நல்லாவே இருப்பான். வீட்டில் அப்பா அம்மாவே நம்ப முடியாது, நம்ம பையன் இந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி நிமிஷத்தில் பசங்க என்றைக்குமே நினச்சிக்கோங்க, பசங்கள்லாம் வந்து ஆண் பிள்ளைகள்லாம் படிக்கிற மாதிரியே தெரியாது. திடீர்னு படிக்கணும் மனசு வச்சுட்டாங்கன்னா நல்லா படிச்சிருவாங்க. பெண் பிள்ளைகள் ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுட்ருக்கோம். ஆனால் ஆம்பளை பசங்ககிட்ட இதுதான் ஒரு நல்ல ஒரு இது, படிக்கிற மாதிரியே இருக்காது. திடீர்னு அவங்க மனசு வச்சாங்கன்னா படிச்சிருவாங்க. பெண்கள் அவங்களுக்கு சளைச்சவங்க கிடையாது. அவங்க வந்து எப்போவுமே கருத்தாக இருப்பாங்கன்னு வந்து எடுத்துக்கலாம். இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்து நல்லா இருக்குது. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தரோ 2 பேரோ தான் நல்லா படிப்பாங்க. இப்போ 9 பேருமே நல்லா படிக்கிறாங்க. ஏதோ ஒரு சிலர் தான் வந்து அந்த ஒரு படிப்பில் வந்து ஒரு தடை ஏற்படுதே தவிர காம்படிஷன் வேர்ல்டாக ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். மாணவர்களுக்கு நல்ல வந்து ஒரு கல்வி திறன், படிப்பு இதெல்லாம் அருமை ஆகுது. திருமணம் விஷயங்கள் இது வரைக்கும் கை கொடுக்கலன்றவங்களுக்குலாம் திருமண விஷயங்கள் வந்து கை கொடுப்பது, வெளியூர் வேலை வாய்ப்பு. ஏன்னா குரு வக்ரமாகும்பொழுது 11ஆம் இடம் நீர் ராசி வேறு. அப்போ வெளியூர் வேலை வாய்ப்புகளை தந்துடும். இது வரைக்கும் வெளிநாட்டில் வந்து எனக்கு வந்து விசா வரலாமா அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அதிக ஒரு சம்பள உயர்வுடன், ஊதிய உயர்வுடன் கூடிய ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வரக்கூடிய இந்த காலங்கள், குரு வக்ர பயிற்சி காலங்கள் உங்களுக்கு பலத்தையும் ஒரு நல்ல ஒரு செயல்பாட்டையும் தரும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தேஜஸையே கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க. எந்த வழி போகணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பண்ணால் நமக்கு நல்லது, எதை பண்ணால் நம்ம வந்து இன்னும், ஏன்னா ஏற்கனவே நமக்கு தப்புலாம் நடந்திருக்கும் இல்லையா, அதையெல்லாம் திருத்தி நம்ம இன்னும் நல்ல வழியாக்கிடுவோம். ஒரு சிலர்லாம் புதிய முதலீடு செய்வது, புதிய தொழில்களை ஆரம்பிப்பது இதெல்லாமும் வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதே தசாபுதி சிறப்பில்லை, எனக்கு வந்து இப்போ குரு தசாவே போய்கிட்டு இருக்குது, எனக்கு குரு வக்ரமாக இல்லை அப்படின்றவங்கலாம் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலையும் கொஞ்சம் கவனமாக தடுத்துருங்க. எனக்கு குரு வக்ரமாக இருக்கிற தசாபுதியும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இந்த குரு வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு அதீத பலனை தரும். உங்களுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்வுகள், சுப பேச்சுவார்த்தைகள், நல்ல நிகழ்ச்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பிப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வக்ர காலத்தை உங்கள் வாழ்வில் வளம் சேர்க்கக்கூடிய நாட்களாக மாற்றிக்கொள்வது அது உங்கள் கையில் தான் இருக்குது. திறம்பட செயல்பட்டுருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இறை வழிபாட்டோடு வியாழக்கிழமை தோறும் குருவுடைய வழிபாடு வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாரை வந்து நீங்கள் வந்து ஒரு குருவாக ஏற்றுக்கிறீங்களோ மகான்களுடைய வழிபாடு இந்த காலகட்டம் வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. சித்தர் ஜீவசமாதி வழிபாடுலாம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய அங்கே இருக்கிற அன்னதானத்துக்கு உதவி பண்ணுங்கள். அதே போல் படிக்கும் குழந்தைகள், குருனாலே குழந்தைகள் தான். அதே போல் அந்த குழந்தைகள் நம்ம உறவினர் கிடையாது, உறவினர் அல்லாத முகம் தெரியாதவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த உணவு தானம், ஆடை தானம், கல்வி தானம் இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். குருனாலே நாலேஜ், அறிவு, அந்த அறிவுக்கு பலப்பட நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்கிறீங்களோ உங்களுக்கு 8 என்ற அது வலி வேதனையை சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் நல்ல வளத்தையும் ஒரு புதையலையும் கொடுக்கக்கூடியதும் அந்த 8ஆம் இடம்தான். அந்த 8ஆம் இடம் வந்து கொடுத்துருச்சு. 8, 11, 8 வந்து சுபபாவங்கள் தொடர்பு பண்ணணும். 8 வந்து 11, 5, 9 இந்த மாதிரி சுபபாவங்கள் தொடர்பு கொள்ளும்போது அது கொடுக்கக்கூடிய ஒரு வளம் வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு நீடித்ததாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான பலனை தான் வந்து குரு உங்களுக்கு இந்த காலகட்டம் தர வந்திருக்கிறார். இது வரைக்கும் முயற்சியே செல்லுபடியாகலைன்றவங்களுக்கெல்லாம் இந்த காலம் போடக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தந்து உங்களுக்கு களிப்பில் ஆழ்த்தும் அப்படின்னு சொன்னால் இது மிக கிடையாது. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அதை எதற்காக உங்களுக்கு வந்து பலப்படுத்த போகுது, அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக உங்களை முன்னோக்கி விரைந்து அழைத்து செல்ல போகிறதா, ஏன்னா வக்ரம்னா உடனே இந்த சூழலில் இதை செய்து முடியும் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய காலகட்டம் இல்லை. பொருளாதாரத்திற்காக நீங்கள் வந்து அதை மேம்படுத்த நீங்கள் வந்து வேகமாக செயல்பட போகிறீங்களா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ளத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும்.
ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் கீழ்கண்ட எண்ணுக்கு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து எழுதி தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்கே சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.